நல்ல ஜூஸியான ரொம்ப டேஸ்டான காலா ஜாமுன் நம்ம வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 கிலோ சர்க்கரை, இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு குலோப் ஜாமுனோட கொஞ்சம் திக்கான பாகுப்பதமாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு சைடு இருக்கட்டும். ஒரு பிளேட்டில் 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை இல்லாத கோவா, அப்புறம் 75 கிராம் அளவுக்கு பன்னீர், இது ரெண்டையும் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 பிஞ்ச் அளவுக்கு குக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு இதில் ஒரு பகுதி கொஞ்சமாக எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துட்டு முந்திரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த கலந்து எடுத்த கலவையை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம். இது வந்து நம்ம ஸ்டஃபிங்காக தான் ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் நமக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம ஏற்கனவே உருட்டி வச்சுருக்க இந்த பாலை உள்ளே வச்சுட்டு நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டஃப் பண்ணி வீரல் எதுவும் இல்லாமல் அழகாக உருட்டி எடுத்துக்கோங்க. பால் மாதிரி நம்மக்கிட்ட இருக்க எல்லா உருண்டையும் இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து மிதமான தீயில் இருக்கணும். எண்ணெய் ரொம்ப சூடாக இல்லாமல் அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுட்டு பொறுமையாக நல்லா கலர் மாறி வர அளவுக்கு நல்லா டார்க் ப்ரௌனாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிச்சு எடுத்ததை நம்ம சர்க்கரை பாகில் போட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும்.